காத்தான்குடி அல்ஹாஜ் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லாஹ் நம்பிக்கை பொறுப்பினுடைய ஏற்பாட்டில் கரீப் நவாஸ் ஃபவுண்டேஷன் நடாத்தி கொண்டிருக்கின்ற 40வது வருட ஹதரத் ஹாஜா நாயகம் அன்னவர்களதும் அன்னவர்களது அருமை குடும்பத்தாரினர்களது பெயரிலே நடைபெற்று வருகின்ற மாகந்தூரி பெருவிழாவிலே இறுதி நாள் நிகழ்வோடு நாம் சங்கமித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இறுதி நாள் நிகழ்வில் வழக்கமாக பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த மஜ்லிஸ் நிகழ்வை அலங்கரிப்பதுண்டு. அதன் அடிப்படையில் அல்ஹாஜ் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லாஹ் நம்பிக்கை பொறுப்பினுடைய அனுசரணையிலே அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய 21வது மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டமளிப்பு விழா 2026 இந்த நிகழ்வு இந்த சந்தர்ப்பத்திலே ஆரம்பமாக காத்திருக்கின்றது. இலங்கை திருநாட்டை பொறுத்தவரைக்கும் இலங்கை திருநாட்டினுடைய சூபிசத்தின் மணிமகுடமாய் திகழும் அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கல்லூரியில் அரபு மொழி இலக்கணம், இலக்கியம், ஃபிக்ஹ் மார்க்கச் சட்டம், ஹதீது கலை, இஸ்லாமிய வரலாறு, அகீதா கொள்கை மற்றும் வஹ்தத்துல் வுஜூத் இறையியல் தரும் சூஃபிச கலை போன்ற அறிவுகளை சிறப்பாக கற்ற ஆலிம்களுக்கு மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டமளிப்பு விழா நிகழ்வு இந்த வேளையில் அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கல்லூரியின் ஸ்தாபகரும் அதை சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய சம்சுல் உலமா ஈழத்தின் சொற்கொண்டல் ஆரிஃப் பில்லா ஞானபிதா அல்ஹாஜ் மௌலவி ஏ அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி பஹுஜி மத்தல்லாஹுல் இல்லஹுல் ஆலி அன்னவர்களுடைய பிரசன்னத்தோடு இங்கே ஆரம்பமாக காத்திருக்கிறது. இந்த நிகழ்விலே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய மதிப்புக்குரிய அதிபர், அங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய ஒஸ்தாதுமார்கள், ஏனைய உலமாக்கள் மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் இந்த நிகழ்விலே வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்வை அருள்மறை வசனங்களை அழகுற ஓதி ஆரம்பம் செய்து வைப்பதற்காக நாம் அழைப்பது காத்தான்குடி அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய மாணவன் MA அத்தூஃப் அவர்களை கிராத் ஓதுவதற்காக நாம் அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا فتحنا لك فتحا مبينا ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما فينصرك الله نصرا عزيزا صدق الله مولانا العظيم. இந்நிகழ்வை ஆரம்பம் செய்து வைக்கின்ற வகையில் கிராத்தினை அழகுற ஓதி அமர்கிற அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய மாணவன் MA அத்தூஃப் அவர்களுக்கு எமது நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும். 21வது மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டமளிப்பு விழா 2026 நிகழ்வுகளோடு நாம் சங்கமித்திருக்கிறோம். மார்க்க கல்வியை உலகிற்கு சொல்வதற்கான அங்கீகாரத்தை வழங்குகிற இந்த விழாவில் அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய மதிப்புக்குரிய அதிபர் சங்கைக்குரிய ஹலீஃபா மௌலவி MM அப்துல் மஜீத் ரப்பானி அவர்களுடைய உரை அடுத்ததாக இடம்பெறுகிறது. الحمد لله الذي تجلى لعباده العارفين بذاته وصفاته وأسمائه والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وثمرة فؤادنا ومولانا محمد صلى الله عليه وسلم الموسوم بجميع سماته وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله مولانا العظيم. என்றும் மதி சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷீஹுனா வரூஹுனா
மிஸ்பாஹி மத்தல்லாஹு லில்லஹுல் ஆலி அன்னவர்களை முன்னிறுத்தியவனாக புனித இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் கண்ணியமிக்க உலமாக்களே, அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்திலிருந்து மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டம் பெறும் உலமாக்களே, ஜாமியா மாணவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே மற்றும் நாகூர் ஷரீஃபிலிருந்து இந்த ஹந்தூரி நிகழ்வை சிறப்பிப்பதற்காக சமூகம் அளித்திருக்கின்ற கஞ்சேஷவா ஷாஹே மீரான் அப்துல் காதிர் நாகூரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் புதல்வர் தாதா யூசுப் அலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் வழித்தோன்றலான அஸ்ஸையித் யூசுப் சாஹிப் அன்னவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்று நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம். 2 விழாக்கள், ஒன்று அஜ்மீர் அரசரின் விழா, மற்றது மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டமளிப்பு விழா. உலகில் கல்விகள் உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரிக்கப்படுகின்றது. இதில் உலகத்தில் உலக கல்வி சிறந்ததாக இருந்தாலும் மார்க்க கல்விதான் அனைத்தையும் விட சிறந்ததாக காணப்படுகின்றது. எனவேதான் எமது ஜாமியா ரப்பானியாவை பொறுத்தவரையில் பாடசாலைகளில் கல்வி கற்றுக்கொண்டு மாணவர்கள் மார்க்க கல்வியையும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்வதற்கும் நேரம் கொடுக்கின்றோம். காரணம், அவர்கள் உலக கல்வியிலும் முன்னேற வேண்டும் என்பதற்காக. எமது அல் ஜாமியத்துர் ரப்பானியா அல் குல்லியத்துர் ரப்பானியா என்ற பெயரில் 80ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஷேகுனல் மிஸ்பாஹி ஹஃபிதுல்லாஹ் அன்னவர்கள் 1979ஆம் ஆண்டு இறைஞான தத்துவங்களை மக்கள் மத்தியில் கூறிய பொழுது புரியாத உலமாக்கள் அதை மறுத்தார்கள். விளங்காத பொறாமை உணர்வு கொண்ட உலமாக்கள் வஹ்தத்துல் வுஜூத் இறைஞானத்தை மறுத்து முர்தத் ஃபத்வா வெளியிட்டார்கள். இந்த ஃபத்வா பொறாமையின் வெளிப்பாடு. இந்த ஃபத்வாவின் காரணத்தினால் ரப்பானியா அரபு கல்லூரி உதயமாகியது. இவர்கள் ஃபத்வா கொடுத்த காரணத்தினால் தான் வஹ்தத்துல் வுஜூத் ஞானத்தை போதிக்கின்ற உலமாக்களை உருவாக்கும் சிந்தனை ஷேகுனல் மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்களின் உள்ளத்தில் தோன்றியது. எனவே 1980ஆம் ஆண்டு 2/1/1980 அன்றுதான் குல்லியா ஆரம்பிக்கப்பட்டது. அல் குல்லியத்துர் ரப்பானியா. அன்று இணைந்தவர்களில் நானும் ஒருவன். சுமார் 47 வருடங்கள் இந்த மண்ணில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்று குல்லியா ஆரம்பிக்கப்பட்ட பொழுது குல்லியாவுக்கு ஒரு குடிசை கூட கிடையாது. நாங்கள் வகுப்பு ஆரம்பித்தது பத்ரியா தக்கியாவின் வராந்தையில் தான். அதில் தான் நாம் ஆரம்ப கல்வியை கற்றோம். அதன் பிறகுதான் சிறிய குடிசை அமைக்கப்பட்டது. இன்று தனியான ஒரு கட்டிடம் இல்லாமல் நமது அல் ஜாமியத்துர் ரப்பானியா இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்டிடம் இருக்கிறது. 2 உஸ்தாதுமார்கள் தான் அங்கே கற்பிக்கலாம். 4 உஸ்தாதுமார்கள் பள்ளிவாயிலின் 3ஆம் மாடியில் கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் ஜாமியாவுக்கு தனியான ஒரு கட்டிடம் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாயில் கட்டி முடிக்கப்பட வேண்டும்.
இதற்கு நமது செல்வந்தர்கள் முன்வர வேண்டும். கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய நிதியிலிருந்துதான் பள்ளிவாயில் கட்டப்படுகிறது. இருந்தாலும் இன்னும் சற்று மனம் விசாலமாக வேண்டும். ஷெய்குனல் மிஸ்பாஹி அன்னவர்களின் ஹயாத்தில் இந்த பள்ளிவாயில் பூரணப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஜாமியாவுக்கும் நாங்கள் சில வசதிகளை ஏற்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். இன்று வெளியூர் மாணவர்கள் பலர் எம்மிடம் கேட்கின்றார்கள், ஹாஸ்டல் வசதி இல்லை, கல்வி கற்றுக் கொடுப்பதற்கு எமது உலமாக்கள் ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இடவசதி இல்லாமல் இருக்கிறது, ஹாஸ்டல் வசதி இல்லாமல் இருக்கிறது. எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் எமது அல் ஜாமியத்துர் ரப்பானியாவில் வெளியூர் மாணவர்களையும் சேர்ப்பதற்கு எமது செல்வந்தர்கள் முன்வர வேண்டும் என்று இன்றைய நிகழ்வில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எமது அல் ஜாமியத்துர் ரப்பானியாவை பொறுத்தவரையில் அதிகமான மாணவர்கள் ஏழை மாணவர்கள். செல்வந்தர்கள் மார்க்க கல்வி கற்பிப்பதற்கு பிள்ளைகளை சேர்ப்பது மிகவும் குறைவு. அவர்கள் உலக கல்வியைத்தான் நாடுகின்றார்கள். உலக கல்விக்காக பல இலட்சங்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்கின்றார்கள். மார்க்க கல்வியில் ஏதோ இரண்டாவது இடத்தில் அதை வைக்கின்றார்கள். ஆனால் மார்க்க கல்விதான் மிகவும் சிறந்த கல்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்தை கற்றோர் ஆலிம், ஒரு ரப்பானி ஆலிம், இவருடைய சிறப்பு எத்தனை டாக்டர் வந்தாலும் சரி, என்ஜினியர் வந்தாலும் சரி, அதைவிட மேலாகவே காணப்படுகிறது. ஃபض்லுல் ஆலிமி அலல் ஆபிதி கஃபض்லில் கமரி லைலத்தல் பத்ரி அலா சாயிரில் கவாகிபி. ஒரு ஆலிமுடைய சிறப்பு என்ன தெரியுமா? பூரண நிலவன்று சந்திரனுடைய சிறப்பை போல, ஏனைய நட்சத்திரங்களுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கின்ற சிறப்பை போல. இது ஒரு ஆலிமுக்கு கிடைக்கின்ற சிறப்பு. எவ்வளவுதான் படித்து டாக்டர் ஆனாலும் என்ஜினியர் ஆனாலும் இறை சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்காது. ஒரு ஆலிம் உண்மையான முறையில் மார்க்கத்தை கற்று வஹ்தத்துல் வுஜூத் ஞானத்தை ஏற்றிருந்தால் மறுமை நாளில் அவருக்கு பாரிய நன்மைகள் கிடைக்கின்றன. என்ன நன்மை கிடைக்கிறது? ஷஃபாஅத் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு வழங்கப்படுகின்றது. யஷ்ஃபஉ யௌமல் கியாமத்தி ஸலாஸத்துன் அல் அன்பியாஉ சும்மல் உலமாஉ சும்ம ஷுஹதாஉ. மறுமை நாளில் 3 கூட்டத்தினர் ஷஃபாஅத் செய்வார்கள்: நபிமார்கள், ஆலிம்கள், ஷுஹதாக்கள். எனவேதான் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்று எமது ஜாமியாவிலிருந்து வெளியாகின்ற 7 ரப்பானிக்களும் மார்க்க கல்வியும் உலக கல்வியையும் கற்றவர்கள். ஆனால் அதில் ஒருவர் மாத்திரம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கலை பிரிவில் 1ஆம் இடம் பெற்றிருக்கிறார். அது எமது ஜாமியாவுக்கு கிடைத்த ஒரு பெருமையாகும். அதே போன்று இன்னும் எத்தனையோ ரப்பானிக்கள் பல்கலைக்கழகங்களில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய சுய முயற்சியின் வெளியீடாக இருந்து கொண்டிருக்கிறது. சுய முயற்சி என்பது மாணவர்களுக்கு அவசியமாகும். இன்று எமது ஜாமியாவில் 135 பிள்ளைகள் கற்கின்றார்கள். இந்த வருடம் 23 பேர் சேர்ந்தாங்க ஜாமியாவில். அவ்வளவும் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள், ஏழை மாணவர்கள். எனவேதான் ஆரம்ப காலங்களில் அவர்களுக்கு தேவையான பாட நூல்கள், கிதாபுகள், கொப்பிகள், பேனைகள் இவற்றை எமது செல்வந்தர்களின் உதவியுடன் நாம் இலவசமாக வழங்குகின்றோம். ஏன் அனைவரும் ஏழைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் எமது ஜாமியா உயர்ந்து கொண்டே செல்கின்றது. இன்று வெளியாகின்ற ரப்பானிக்களுடன் 109 ரப்பானிக்கள் வெளியாகி இருக்கின்றார்கள். இவர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் முன்னேறி இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் 2028ஆம் ஆண்டு
28 ரப்பானிகள் வெளியாகுவதற்கு ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எமது ஜாமியாவை உயர்த்தி கொண்டே செல்கின்றான். என்ன பத்துவா கொடுத்தாலும் அதுல வேலில்லை. அது உலமாக்கள் பொறாமை கொண்ட காரணத்தினால் கொடுத்த பத்துவா. சாதாரண மக்கள் அவாம்கள் இன்றும் ஷைகுனா மிஸ்பாஹி நாயகம் மன்னவர்களை முன்னோக்கி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களின் ஹயாத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஞ்சகம் கொண்ட அந்த ஃபத்வாவை இல்லாமலாக்கி வைப்பானாக. எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, நான் அதிகம் பேசவில்லை, பல நிகழ்வுகள் இருக்கின்றன. எனவேதான் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் விரும்பினால் எமது ஜாமியாவில் இணைத்து விடுங்கள். வருடத்தில் ஒரு தரம் மாத்திரம் நாம் சேர்ப்போம். ரமலான் மாதம் கழித்தவுடன் சேர்ப்போம், இடைக்கிடையில் சேர்க்க மாட்டோம். இந்த முறை 23 பிள்ளைகள் சேர்ந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போன்று 6ஆம் ஆண்டிலிருந்து மார்க்க கல்வியை கற்பதற்கு விரும்பினால் எதிர்காலத்தில் எமது ஜாமியாவில் இணைத்து ரப்பானிக்களாக உங்களின் பிள்ளைகளை ஆக்குங்கள் என்று கூறி முடிக்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 21வது மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டமளிப்பு விழா 2026 அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய வரலாறு, அதனுடைய துவக்கம் முதல் இந்த நாள் வரை அங்கு நடைபெறுகிற விடயங்கள், இந்த உலக கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்கிற பல்வேறு விடயங்களை தன்னுடைய உரையிலே உள்நுழைத்திருந்த அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய மதிப்புக்குரிய அதிபர் சங்கைக்குரிய ஹலீஃபா மௌலவி எம் அப்துல் மஜீத் ரப்பானி அவர்களுக்கு இந்த வேளையில் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்தில் சுமார் 7 உலமாக்கள் மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டம் பெற்று வெளியேறுகிறார்கள். அதற்கான ஒரு உன்னதமான தருணமாக அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய ஸ்தாபகர், அது சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய சம்சுல் உலமா, ஈழத்தின் சொற்கொண்டல் ஆரிஃப் பில்லா ஞானபிதா அல்ஹாஜ் மௌலவி அப்துல் ரவுஃப் மிஸ்பாஹி பஹுஜி மத்துல்லாஹு லில்லஹுல் ஆலி அன்னவர்கள் இந்த சபையிலே வீற்றிருக்க, இப்போது இந்த சங்கை மிக்க 7 உலமாவுகளுக்கான பட்டமளிப்பு நிகழ்வு ஆரம்பமாக இருக்கிறது. பட்டத்தினை அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்கள் வழங்கி வைக்க இருக்கிற அதே நேரம் அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கல்லூரியினுடைய மதிப்புக்குரிய அதிபர் அவர்களும் சங்கைக்குரிய ஜாமியாவிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற விரிவுரையாளர்களையும் இந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொள்ளுமாறு நாம் இந்த வேளையிலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் என்பவர்களுடைய கரங்களினால் இந்த பட்டம் இப்போது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. 21வது மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டமளிப்பு விழா 2026 முதலாவதாக இந்த பட்டத்தினை பெறுவதற்காக நாம் இந்த வேளையிலே அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 20/7 ஜாமியுல் ஆஃபிரின் வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் MS சீராஸ் சிம்தி ரப்பானி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இதனை வழங்கி வைக்கிறார்கள் அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்கள். அவர்களோடு அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய மதிப்புக்குரிய அதிபர் மற்றும் விரிவுரையாளர்களும் இந்த வேளையிலே வீற்றிருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 41/12 மீராப்பள்ளி வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் MR ஹிலால் ஈதி ரப்பானி அவர்கள். அடுத்து நாம் இந்த வேளையில் அன்போடு அழைப்பது புதிய காத்தான்குடி 6 இலக்கம் 197/12 SMT லேன் கர்பலா வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் AH அஹ்மத் கபீர் ரப்பானி அவர்கள்.
அடுத்து நாம் இந்த வேளையில் அன்போடு அழைப்பது புதிய காத்தான்குடி 6 இலக்கம் 298 கீழ் 57 ALSL மாவட்டத்தைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் ML ஆதில் ரப்பானி அவர்கள். அடுத்து நாம் இந்த வேளையில் அன்போடு அழைப்பது காத்தான்குடி 6 இலக்கம் 98 கீழ் 9 தீன் வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் MA அக்மல் ஜைனி ரப்பானி அவர்கள். அடுத்து நாம் இந்த வேளையில் அன்போடு அழைப்பது புதிய காத்தான்குடி 6 இலக்கம் 14 ALSL மாவட்டத்தைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் MS சித்தார் சம்மி ரப்பானி அவர்கள். அடுத்து நாம் இந்த வேளையில் அன்போடு அழைப்பது புதிய காத்தான்குடி 3 இலக்கம் 7 ஃபைசால் வீதியைச் சேர்ந்த மௌலவி ஃபாசில் AM ஜஹ்ரான் ரப்பானி அவர்கள். நன்றிகள். இந்த வேளையில் 21வது மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டமளிப்பு விழா 2026 7 சங்கைமிக்க ஒலமாவுக்களுக்கான பட்டம் இந்த வேளையில் அதை சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் என்பவர்களுடைய கரங்களினால் வழங்கி வைக்கப்பட்டது. அந்த பட்டமளிப்பு நிகழ்விலே அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய மதிப்புக்குரிய அதிபர் மற்றும் விரிவுரையாளர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த நல்ல நேரத்தில் அடுத்ததாக அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்திலே இன்று பட்டம் பெற்று வெளியேறியிருக்கின்ற சங்கைக்குரிய மௌலவி ஃபாசில் MR ஹிலால் ஈதி ரப்பானி அவர்களுடைய உரை அடுத்து இடம்பெறுகிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் மதத் யா ரசூலல்லாஹ், அல் மதத் யா ஹபீபல்லாஹ், அல் மதத் யா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், அல் மதத் யா ஷைഖனல் மிஸ்பாஹி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி முயஸ்ஸிரி உமூரில் முவஹ்ஹிதீன ஃபீ சபீலில் ஹக். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஷஃபீஇல் முذنبீன் வ அலா ஆலிஹில் கிராம் வ அஸ்ஹாபிஹில் இலாம் அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அணு அளவேனும் தவறாது பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலைகளை அடைந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தப உத்தாபிஈன்கள், வலிமார்கள், மஷாயிஹ்மார்கள், நல்லடியார்கள் மீதும் மற்றும் இம்மஜ்லிஸின் கதாநாயகராகிய கரீப் நவாஸ் ஹலரத் ஹாஜா முஐனுத்தீன் சிஸ்டி அஜ்மீரி சஞ்சரி அன்னவர்கள் மீதும் மற்றும் இவ்விடத்தின் கதாநாயகர்களாகிய சங்கைக்குரிய எங்களுடைய தந்தை அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் அல் ஆலிம் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதும் மற்றும் அன்னவர்களுடைய அருந்தவ புதல்வர் அற்புத மைந்தர் எங்களுடைய உயிரில் மேலான ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் தவலல்லாஹு உம்ரஹு அன்னவர்கள் மீதும் என்றென்றும் நிலவுமாக. இம்மஜ்லிஸை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களே மற்றும் என்னுடைய உஸ்தாதுமார்களே மற்றும் ஏனைய ரப்பானி உலமாவுகளே மற்றும் என்னுடைய பெற்றோர்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சிறார்களே, அல் ஜாமிஅத்துர் ரப்பானியாவின் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத்தின். அல்லாஹு தஆலா ஈமான் கொண்ட விசுவாசிகளினுடைய அந்தஸ்துக்களையும் இன்னும் அறிவு கொடுக்கப்பட்டோரினுடைய அந்தஸ்துக்களையும் அல்லாஹு தஆலா உயர்த்துகின்றான் என்று. அந்த அறிவு கொடுக்கப்பட்டோரினுடைய அறிவு என்ன? அந்த அறிவினுடைய சிறப்பை பற்றி பெருமானார் கூறுகையில் கூறி காட்டுகின்றார்கள், தலபுல் இல்மி சாஅத்தன் ஹைருன் மின் கியாமி லைலத்தின் வ தலபுல் இல்மி யௌமன் ஹைருன் மின் சியாமி சலாசத்தி அஷ்ஹுரின். என்ன கூறுகின்றார்கள்? ஒரு நேரம் அந்த அறிவை தேடுவது இரவு நின்று வணங்குவதை விட சிறந்தது. மேலும் கூறுகின்றார்கள், ஒரு நாள் அந்த அறிவை தேடுவது 3 மாதங்கள் நோன்பு நோட்பதை விட சிறந்தது என்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த சிறப்பான அறிவுகளில் ஒன்றுதான் எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹு தில்லஹுல் ஆலி அன்னவர்கள் காட்டித் தந்த இந்த வஹ்தத்துல் வுஜூதினுடைய அறிவு. இந்த அறிவு இந்த பொக்கிஷமான அல் ஜாமிஅத்துர் ரப்பானியாவிலே மாத்திரம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இந்த உலகத்திலே தற்போதைய நிலைமையில் எங்கும் கற்பிக்கப்படாத நிலைமையில் எங்களுடைய அல் ஜாமிஅத்துர் ரப்பானியாவிலே கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அந்த அறிவு மாத்திரமல்லாமல் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை பருவ வயதை அடைந்து முதல் அந்த குழந்தை மரணிக்கும் வரை எப்படியெல்லாம் நன்றாக வாழ பழக வேண்டுமோ அந்த அறிவும் கூட. அது மாத்திரமல்லாமல் இலக்கண கல்வி மற்றும் சட்டக்கலை சம்பந்தமான அறிவும் கூட இந்த அல் ஜாமிஅத்துர் ரப்பானியாவிலே கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அறிவுகளை சுமந்த ஆலிம்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வர்ணித்து கூறுகையில் கூறி காட்டுகின்றார்கள், அல் உலமாஉ வரசத்துல் அன்பியா யுஹிப்புஹும் அஹ்லுஸ் ஸமா வதஸ்தக்ஃபிரு லஹுமுல் ஹீதானு ஃபில் பஹரி இதா மாத்து இலா யௌமில் கியாமா. என்ன கூறுகின்றார்கள் பெருமானார்? இந்த அறிவுகளை அறிந்த ஆலிம்கள் அனைவரும் நபிமார்களினுடைய அனந்தர சொத்துக்கள். அது மாத்திரமில்லை, அவர்களை வானவர்கள் விரும்புகின்றார்கள். இன்னும் அந்த வானவர்கள் விரும்புவதோடு அவர்களுக்காக அவர்கள் மரணித்தால் கியாம நாள் வரை கடலிலே உள்ள மீன்கள் கூட அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஆலிம்களை சுட்டி காட்டுகின்றார்கள். இந்த ஆலிம்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு தனி சிறப்பு கொடுத்து இந்த ஹதீஸை குறிக்காட்டுகின்றார்கள். இந்த ஆலிம்களினுடைய இந்த பொன் அணியில் எங்களையும் சேர்த்து வைத்த அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். மல்லம் யஷ்குரின் நாஸ லம் யஷ்குரில்லா என்ற ஹதீஸின் அடிப்படையில் யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆக மாட்டான் என்ற பொன்மொழியின் அடிப்படையில் எங்களுடைய இந்த அல் ஜாமிஅத்துர் ரப்பானியா என்ற இந்த சுவர்க்க பூமியை உருவாக்கி தந்த எங்களுடைய உயிர் தந்தை அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் அல் ஆலிம் வலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்களுக்கே முதற்கண் நன்றி. மற்றும் அன்னவர்களுடைய அருந்தவ புதல்வர் எங்கள் உயிரிலும் மேலான இறைநேச செல்வர் எங்களுடைய ஷேகுனா வரூஹுனல் மிஸ்பாஹி தவலல்லாஹு உம்ரஹு அன்னவர்களுக்கும் மற்றும் அன்னவர்களுடைய ஹலீஃபா என்னுடைய உஸ்தாதுமாகிய தங்கைக்குரிய அப்துல் மஜீத் ரப்பானி அன்னவர்களுக்கும் மற்றும் ஏனைய உஸ்தாதுமார்கள் அனைவர்களுக்கும் மற்றும் இந்த அல் ஜாமிஅத்துர் ரப்பானியாவின் நிர்வாகிகள் மற்றும் என்னுடைய இந்த பத்ரியா ஜும்மா பள்ளி வாயலின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் மற்றும் இந்த மஜ்லிஸை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இந்த மஜ்லிஸில் கலந்து இந்த மஜ்லிஸை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அனைத்து தௌஹீத்வாதிகளுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய பாடத்தில் உள்ள மற்றைய 6 ரப்பானி உலமாவுகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு
இந்த அல் ஜாமியத்து ரப்பானியாவின் இறந்த கால உஸ்தாத்மார்களாகிய மர்ஹூம் ஃபாரூக் காதிரி அன்னவர்களையும் என்னுடைய உஸ்தாதுமாகிய மர்ஹூம் இப்ராஹிம் நத்வி அன்னவர்களையும் நான் நினைவூட்டுவதோடு எங்களுடைய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹுதில்லஹுல் ஆலி அன்னவர்களின் வாழ்நாளை அல்லாஹு தஆலா ஷரீர சுகத்துடன் நீளமாக்கி வைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 21வது மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டமளிப்பு விழா நிகழ்விலே இன்று பட்டம் பெற்று வெளியேறி சிறப்புரையொன்றை ஆற்றி அமர்கின்ற சங்கைக்குரிய மௌலவி எம்.ஆர். ஹிலால் ஈதி ரப்பானி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை சிறப்பிக்கின்ற வகையிலே அடுத்ததாக அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீட மாணவர்களால் ஒரு பாடல் இசைக்கப்பட இருக்கிறது. அந்த குழுவினரை வருகை தருமாறு நாம் அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவை சுமந்த அன்பர்களே, மகுடம் சூடும் மாலிங்களே, மகிமை சூழ வாழுங்களே, அண்ணல் நபியின் நின்னருள் சூழும் வல்லல் ஹாஜா பொன்மலை தூவும் பெரொளியே, ஆலிம் வலியே ஆஷிகள் சேரவே, பேரறிஞர் பெருமான் மிஸ்பாகி மனம் போற்றவே, வாழ்த்துகின்றோம் வாழ்க நீரே வாகை சூடும் மௌலவிமாரே, மௌலவிமாரே வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றோம் வாகை சூடும் மௌலவிமாரே, ரே மகுடம் சூடும் மாலிம்களே, மகிமை சூழ வாழுங்களே, அண்ணல் நபியின் நின்னருள் சூழும் வல்லல் ஹாஜா பொன்மலை தூவும் பெரொளியே, ஆலிம் வலியே ஆஷிகள் சேரவே, பேரறிஞர் பெருமான் மிஸ்பாகி மனம் போற்றவே, வாழ்த்துகின்றோம் வாழ்க நீரே வாகை சூடும் மௌலவிமாரே, வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றோம் வாகை சூடும் மௌலவிமாரே. ஜாமியா உயர்பீடம் வந்தீர் நாடி, மெய்ஞானத்தேன் போதங்கள் கற்றீர் தேடி, ஜாமியா உயர்பீடம் வந்தீர் நாடி, மெய்ஞானத்தேன் போதங்கள் கற்றீர் தேடி, ஷரியா தரிகா அறிவுகள் எல்லாம் சரிவர கற்றீரே, நீர் எல்லாம் அவனே என்னும் ஞான வழியினில் வென்றீரே, வாழ்த்துகின்றோம் வாழ்க நீரே வாழ்கை சூடும் மௌலவிமாரே, மௌலவிமாரே வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றோம் வாகை சூடும் மௌலவிமாரே. வறுமைகள் கண்டும் நீர் பொறுமை கொண்டீர், எம்மாசான்கள் அறிவை பெற்று திறமை கண்டீர், வறுமைகள் கண்டும் நீர் பொறுமை கொண்டீர், எம்மாசான்கள் அறிவை பெற்று திறமை கண்டீர், இரவும் பகலும் இறையின் அருளால் இல்மை சுமந்தீரே, நீர் மௌலவி ஃபாசில் ரப்பானி எனும் இன்பம் சுவைத்தீரே, வாழ்த்துகின்றோம்
வாழ்கிறே வாகை சூடும் மௌலவிமாரே வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றோம் வாகை சூடும் மௌலவிமாரே மௌலவிமாரே. வெளியாகும் உளமாக்கல் ஷீராஷிந்தி அவரோடு ஆதில் ஜஹ்ரான் ஹீலாலீதி. வெளியாகும் உளமாக்கல் ஷீராஷிந்தி அவரோடு ஆதில் ஜஹ்ரான் ஹீலாலீதி. மௌலவி அக்மல் சம்மி அஹ்மது கபீர் ஆலிமே ரப்பானி இந்த 7 பேர்கள் சர்க்குருநாதர் மிஸ்பாகியின் ஞானம் உரைப்பீரே. பட்பல உயர்வை தௌஹீத் சமூகம் கண்டிட உழைப்பீரே. வாழ்த்துகின்றோம் வாழ்கனீரே வாகை சூடும் மௌலவிமாரே மௌலவிமாரே. வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றோம் வாகை சூடும் மௌலவிமாரே மௌலவிமாரே. மகுடம் சூடும் ஆலிம்களே மகிமை சூழ வாழுங்களே. அண்ணல் நபியின் நின்னருள் சூழும் வல்லல் ஹாஜா பொன்மழை தூவும் பெருளியே. ஆலிம் வலியே ஆசிகள் சேரவே பேரறிஞர் பெருமான் மிஸ்பாகி மன போற்றவே. வாழ்த்துகின்றோம் வாழ்கனீரே வாகை சூடும் மௌலவிமாரே ரே. வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றோம் வாகை சூடும் மௌலவிமாரே மௌலவிமா. மகுடம் சூடும் ஆலிம்களே மகிமை சூழ வாழுங்களே. அண்ணல் நபியின் நின்னருள் சூழும் வல்லல் ஹாஜா பொன்மழை தூவும் பெருளியே. ஆலிம் வலியே ஆசிகள் சூரவே பேரறிஞர் பெருமான் மிஸ்பாகி மன போற்றவே. வாழ்த்துகின்றோம் வாழ்கனீரே வாகை சூடும் மௌலவிமாரே மௌலவிமாரே. வாழ்த்துகின்றோம் போற்றுகின்றோம் வாகை சூடும் மௌலவிமாரே மௌலவிமாரே. வசலாம். வரிகள் காத்தான் பூமி. 21வது மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டமளிப்பு விழாவினை சிறப்பிக்கின்ற வகையில் அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய மாணவர்களின் அந்த பாடலினை தொடர்ந்து நிகழ்விலே அடுத்து ஒரு சிறப்பம்சம் இடம்பெற இருக்கின்றது. உங்களுக்கு தெரிந்திருக்கும் அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீடம் மார்க்க கல்விக்கு வழங்குகிற முக்கியத்துவத்தை போல இந்த உலக கல்வியிலும் அம்மாணவர்களை ஈடுபடுத்துவதற்கான வழிகாட்டல்களை மிகச்சிறப்பாக செய்து வருகிறது. அதில் நீங்கள் கடந்த காலத்திலே அறிந்திருப்பீர்கள். இந்த அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீடத்திலே ஏன் இன்றைய தினத்திலே மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டம் பெற்று வெளியேறியிருக்கின்ற சங்கை மிகு உலமாவுகளில் ஒருவர் 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவிலே மாவட்டத்தில் 1ஆம் இடத்தினையும் அகில இலங்கை ரீதியிலே 105வது இடத்தினையும் பெற்றுக்கொண்டார். அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய வரலாற்று நெருங்களும் பார்க்கிற போது இது போன்ற சம்பவங்கள் பல பதிவாகி இருக்கிறது. 1998ஆம் ஆண்டு அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீடத்திலே மாணவனாக இருந்த காலகட்டத்தில் இன்று இந்த சூபிச சமூகத்திற்காக பல்வேறு பணிகளை செய்து வருகின்ற சங்கைக்குரிய மௌலவி KRM சஹலான் ரப்பானி அவர்கள் வர்த்தக பிரிவிலே மாவட்டத்தில் முதலிடத்தையும் அகில இலங்கை ரீதியிலே 105வது இடத்தையும் 1998ஆம் ஆண்டு பெற்றுக்கொண்டார்கள்.
ஆகவே அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடம் இந்த மார்க்க அறிவுக்கு மட்டுமல்ல உலக கல்விக்கும் முக்கியத்துவம் வழங்கி இருப்பது என்பதற்கு இந்த இரண்டு விடயங்களும் மிகப்பெரிய சான்றாக அமைகிறது. இந்த நல்ல நேரத்தில் அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்திலே கல்வி கற்கிற காலகட்டத்தில் 2025ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவில் மாவட்டத்தில் 1ஆம் இடத்தினையும் அகில இலங்கை ரீதியிலே 105வது இடத்தினையும் பெற்றுக்கொண்ட சங்கைக்குரிய மௌலவி ஃபாசில் எம்எல் ஆதில் ரப்பானி அவர்களை இந்த வேளையிலே ஒரு நினைவு சின்னம் வழங்கி அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய நிர்வாகம் கௌரவிக்க இருக்கிறது. இந்த கௌரவத்தினை பெருமனம் கொண்டு சங்கைக்குரிய மௌலவி ஃபாசில் எம்எல் ஆதில் ரப்பானி அவர்கள் வருகை தந்து ஏற்றுக்கொள்ளுமாறு நாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கௌரவத்தினை அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா மிஸ்பாஹி நாயக மன்னவர்கள், அதேபோல அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய விரிவுரையாளர் அவர்களும் இணைந்து இந்த வேளையிலே வழங்கி வைக்கிறார்கள். வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக சூபிச சமூகத்தினுடைய வரலாற்றிலே இது பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த நிகழ்விலே ஒரு சிறப்புரை இடம்பெற இருக்கிறது. இங்கே கௌரவத்தினை பெற்றுக்கொண்டு அதே நேரம் சங்கை மிக உலமாவாக வெளியாகி இருக்கின்ற மௌலவி ஃபாசில் எம்எல் ஆதில் ரப்பானி அவர்களுடைய உரை அடுத்ததாக இடம்பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வ அஹ்லி பைத்திஹி த்தய்யிபீன தாஹிரீன் அம்மா பஅத். அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தின் 21வது பட்டமளிப்பு விழாவில் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அத்தல்லாஹு தில்லஹுல் ஆலி என்னவர்களே, அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீடத்தின் விரிவுரையாளர்களே, ஏனைய சங்கைக்குரிய உலமாக்களே, அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபீட மாணவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது சலாத்தினை எத்தி வைத்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தனது அருள்மறையாம் திருமறையிலே கூறி காட்டுகின்றான், யுத்தில் ஹிக்மத மை யஷாஉ வ மை யுத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கதீரா. யுத்தில் ஹிக்மத மை யஷாஉ, அவன் நாடியவருக்கு ஹிக்மத் எனப்படக்கூடிய ஞானத்தை வழங்குவான். வ மை யுத்தல் ஹிக்மத, யாருக்கு அந்த ஹிக்மத் வழங்கப்படுகின்றதோ ஃபகத் ஊதிய கைரன் கதீரா, நிச்சயமாக அவர் அதிக நன்மைகளை பெற்றுக்கொண்டவர் என்று அல்லாஹு தஆலா தனது அருள்மறையிலே கூறி காட்டுகின்றான். அப்படி என்றால் இந்த ஹிக்மத் எனப்படக்கூடிய ஞானம் வழங்கப்பட்ட ஒருவர் அதிக நன்மைகளை பெற்றுக்கொண்டவர் என்று அல்லாஹு தஆலா தனது அருள்மறையிலே எமக்கு அழகிய வடிவில் கூறி காட்டியிருக்கின்றான். இந்த ஹிக்மத் என்றால் என்ன? இந்த ஹிக்மத் என்ற சொல் எதனை குறிக்கின்றது என்பதை நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது எமக்கு சூஃபியாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல் ஹிக்மத்து இல்முன் யுப்ஹது ஃபீஹி அன் ஹகீகத்தி குல்லி ஷைஇன். ஹிக்மத் என்பது ஒவ்வொரு வஸ்துவினதும் யதார்த்தத்தை ஆய்வு செய்யும் அறிவு. ஒவ்வொரு வஸ்துவினுடைய யதார்த்தத்தை ஆய்வு செய்கின்ற அறிவுதான் ஹிக்மத் என்றால், இந்த வஸ்துக்களினுடைய இந்த படைப்புகளினுடைய யதார்த்தமாக யார் இருக்கின்றார், இந்த யதார்த்தமாக எது இருந்து கொண்டிருக்கின்றது? அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தான் அனைத்து படைப்புகளாகவும் அனைத்து வஸ்துக்களாகவும்
வெளியாகி இருக்கின்றான். இதுதான் யதார்த்தம். இந்த படைப்புகளினுடைய யதார்த்தம் இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற இந்த மஅரிஃபாவுடைய அறிவைத்தான், இந்த வஹ்தத்துல் வஜூதுடைய அறிவைத்தான் சூபியாக்கள் ஹிக்மத் ஞானம் என்று சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அப்படி என்றால் நான் மேற்சொன்ன அல் குர்ஆன் வசனத்தின்படி யாருக்கு இந்த மஅரிஃபாவுடைய வஹ்தத்துல் வஜூதுடைய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்தான் அதிக நன்மைகள் கொடுக்கப்பட்டவர். அப்படி என்றால் நாம் அனைவரும் இன்று இந்த நன்மைகளுக்குள் உள்வாங்கப்பட்டவர்கள். இதற்காக நாம் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும், இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போன்றுதான் இன்று இந்த இலங்கை திருநாட்டிலே பல நூற்றுக்கணக்கான ஜாமியாக்கள், பல்கலைக்கழகங்கள், அரபு கல்லூரிகள் காணப்பட்டாலும் இந்த மஅரிஃபாவுடைய ஞானம் போதிக்கப்படக்கூடிய ஒரே ஒரு இடமாக அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபிடம் தான் காணப்படுகின்றது. இங்கு கற்று வெளியேறக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் இந்த மஅரிஃபாவுடைய ஞானத்தையும் கற்றுத்தான் வெளியேறுகின்றார்கள். அதே போன்றுதான் எமது அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபிடத்தினுடைய மற்றும் ஒரு சிறப்பம்சம், இங்கு மாணவர்கள் மார்க்க கல்வியை பயில்வதோடு இணைந்ததாக உலக கல்வியை பயில்வதற்கும் அனுமதிக்கப்படுகின்றார்கள். மார்க்க கல்வியை கற்பது என்பது உலக கல்வியை கற்பதற்கு ஒரு தடை அல்ல என்பதை நாம் ஒவ்வொருவரும் எமது மனதிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்க கல்வியினுடைய அருள் ஒரு மாணவன் உலக கல்வியை கற்கின்ற பொழுது அவனுக்கு கிடைக்கப்படுகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனால் தான் இன்று எமது அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபிடத்திலே கற்று வெளியேறி இருக்கின்ற பல உலமாக்கள் பட்டதாரிகளாகவும் அதே போன்று பல்கலைக்கழக பட்டதாரி மாணவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் இவ்விடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஆகவேதான் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இந்த உயரிய நோக்கங்களை, இவ்வாறான உயரிய இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டித்தான் சையதுனா அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களினால் இந்த அல் ஜாமியத்துர் ரப்பானியா அரபு கலாபிடம் ஆரம்பிக்கப்பட்டு ஷைഖுனா மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹு லில்லஹுல் ஆலி அன்னவர்களினால் சரிவர இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹு தஆலா நாளைய கியாமத் நாள் வரை இங்கு இறை ஞானம் போதிக்கப்படும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே எம் கண்முன்னே இருக்கக்கூடிய இந்த ஒரு பொக்கிஷமான அல் ஜாமியத்துர் ரப்பானியாவை சரிவர பயன்படுத்தி எமது ஆளுமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த சிற்றுரையினூடாக வலியுறுத்தியவனாக நான் இன்று இந்த இடத்திலே இருப்பதற்கு முதற்கண் காரணமாக இருந்த இறைவனை என்றென்றும் புகழ்ந்தவனாக, அதே போன்று ஷைഖுனா மிஸ்பாஹி நாயகம் மத்தல்லாஹு லில்லஹுல் ஆலி அன்னவர்களுக்கும், அதே போன்று எனது பெற்றோர்களுக்கும், அதே போன்று எனக்கு கற்றுத்தந்த உஸ்தாதுமார்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுகிறது அஜெண்டாவில் உள்ள விஷயம் இல்லை. தற்செயலாக நான் பேச வேணும் என்று ஒரு 2 நிமிஷம் பேசினா நல்ல போல எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்காக வேண்டி ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன். வளரும் பயிரை முளையில் தெரியும், வளரும் பயிரை முளையில் தெரியும். அதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு, இப்போது பேசிய மாணவர் ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்பதற்காக வேண்டி ஒரு விஷயத்தை சொல்ல போடலாம். இப்போது பேசிய, அதாவது இந்த மாவட்டத்திலே முதலிடத்தில் பாக்ஸ் பெற்ற இவரும், இவருடைய சகோதரர் ஒருவர் இருக்கிறார். அவரும் ஒரு மௌலவி தான், எங்களிடத்திலே ஓதின ஒரு மௌலவி. அவர் பல்கலைக்கழகத்திலே படித்து வெளியாகக்கூடிய ஒரு கட்டத்திலே இருக்கிறார். இவர்கள் இருவரும் என்னை பொறுத்தவரையில் அவங்களோட யாரும் கோவிச்சு கொள்ளப்படாது, தகப்பனாரும் கோவிச்சு கொள்ளப்படாது, சேற்றில் மலர்ந்த செந்தாமரைகள் என்றுதான் நான் இவர்களை சொல்லலாம்.
இவர்கள் இருவரும் இந்த மாவட்டத்தில் அதிகப்படியான மார்க்ஸ்களை எடுத்த இப்போது பேசிய இவரும் இந்த மௌலவியாக ஒளியாகின்ற இவரும் இதற்கு முன் மௌலவியாக இந்த ஜாமியாவுடைய ஒலிபலியான இப்போது யூனிவர்சிட்டியில் கடைசி வருஷத்திலே இருக்கக்கூடியவரும் யாருடைய மகன் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அறியாமலும் இருப்பீர்கள். அதை அறிமுகம் செய்திருக்கிறது என்னுடைய கடமை என்பதற்காக வேண்டி நான் சொல்கிறேன். அவங்களுடைய தகப்பனார் இருக்கார் என்று தெரியவில்லை இடத்துல. அவருடைய பேர் அப்துல் லத்தீப். அப்துல் லத்தீப் இருக்கிறீங்களா? அந்த வா வந்து முன்னுக்கு வா, முன்னுக்கு வஞ்சல் வா, முன்னுக்கு வாவன். இவர் ஆளை பார்த்தீங்கன்னா இவர் மக்கள் யூனிவர்சிட்டியில் படித்து பாஸ் ஆகி வந்திருப்பாங்கன்னு நினைப்பீங்களா? இல்லை, நினைக்க மாட்டீங்க. அவர் மாற்றச்சு கிடையாது. அவர் சமையல்காரன், கடைகளில் சம்பளத்துக்கு நிற்பார். நான் ஒரு நாள் இவரை கண்டு பயந்து வைத்தது. காஜநாயகத்துடைய கந்தூரி 7ஆவதோ 8ஆவதோ கந்தூரி இங்கே நடக்குது. 2 மாட்டு சந்தை, அப்படியே பெரிய சந்து, விடாமாடு, பெரிய மாடு. அதை தூக்குறேன்றாலும் 10 பேர் வேணும் ஒரு சந்தை. இந்த ஆள் ஒரு கையில் ஒரு சந்தை, ஒரு கையில் ஒரு சந்தை தூக்கிட்டு இந்த அதை போகிறான். இந்த ஒழுங்கையால் கண்ட உடனே ஆண்டவனே அல்லாஹ்தால இவனுக்கு எவ்வளோ சக்தியை கொடுத்துருக்காங்கன்னு நான் ரொம்ப என்னையே மறந்து போனேன். அப்படியான ஒரு அப்துல் லத்தீப், ரொம்ப ஏழை பிள்ளை. வறுமையிலேயே அவரும் வளர்ந்து வறுமை. எங்கள் யார் ரசீன், மௌலவி ரசீனுடைய சொந்தக்காரர் அவர். எங்கடா ரசீன் இல்லையா? சரி, அவருடைய சொந்தக்காரன் தான் அவர். ரசீனுடைய காக்கா இவர். ரசீன் மௌலவியுடைய காக்கா, சொந்த சகோதரர். ஆளை பார்த்தீங்கதானே? இப்படியான ஒருவர் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் ஓத வச்சு மௌலவியாக்கி ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வச்சு யூனிவர்சிட்டிக்கும் அனுப்பி இவர் இப்போது ஒரு யூனிவர்சிட்டி பட்டதாரியாக வரக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். அவரும் என்ன செய்வார்? யூனிவர்சிட்டிக்கு போவார், போய் பட்டதாரியாக வருவார். அதனால் தான் நான் சொன்னேன், சேற்றில் மலர்ந்த செந்தாமரைகள் 2. நீங்கள் சிவரண்டிக்காதங்க, நான் சும்மா சொல்கிறேன் இந்த மக்களுக்கு. அதெல்லாம் பழக்கம் செய்யணும் உங்களுக்கு. போங்க, அதுதான் தந்தை. சரி மன. இருபத்தோராவது மௌலவி ஃபாசில் ரப்பானி பட்டமளிப்பு விழாவிலே பல்வேறு சிறப்பம்சங்களோடு நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீடத்தினுடைய இந்த பட்டப்பளிப்பு விழா நிகழ்வை இனிதே நாங்கள் நிறைவு செய்வதற்கு காத்திருக்கிறோம். இந்த ஜாமியாவினுடைய வளர்ச்சியும் இன்று பட்டம் பெற்று வெளியேறியிருக்கின்ற சங்கை மிக்க உலமாக்களினுடைய செயற்பாடுகளும் வியாபித்திருக்கப் போகிறது. அதற்காக பல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்குகிற சகோதர சகோதரிகளுக்கு இந்த வழியிலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நன்றி உரையினை வழங்குவதற்காக சங்கைக்குரிய மௌலவி MSA ஷாஜஹான் ரப்பானி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். இனிய இத்தருணத்தை தந்த ஏக இறைவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ரு கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ லிஅஸீமி சுல்தானிக யா அல்லாஹ். இறையோனின் முதலொலி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அன்னாரின் அஹ்லு பைத்துகள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், அன்னாரின் அன்பர்கள், யுக முடிவு நாள் வரையுள்ள நல்லோர்கள் அனைவரையும் போற்றி புகழ்ந்து ஈழத்தின் சொற்கொண்டல் எங்களை ஈன்றெடுத்து ஈமானோடு இங்கே அமரச் செய்த சூஃபிசத்தின் தந்தை சம்சுல் உலமா மிஸ்பாஹி நாயகத்தை போற்றி புகழ்ந்து இலங்கை திருநாட்டில் இறையியல் தத்துவத்தை
வஹதத்துல் வுஜூத் ஞானத்தை எடுத்தியம்பும் ஜாமிஅத்துர் ரப்பானியா கலாபீட ஆசான்கள் உஸ்தாதுனா ஹலீஃபத்து ஷெய்ഖினா மிஸ்பாஹி அப்துல் மஜீத் ரப்பானி அன்னவர்களின் தலைமையில் வழிநடாத்தும் உன்னத ஆசான்கள், அருமை மாணாக்கள், அன்புள்ள பெற்றோர்கள், இந்நிகழ்வுக்காய் பாடுபட்ட ஞானவழி சகோதரர்கள், தொண்டர்கள், ஜாமியாவின் நிர்வாகத்தினர்கள், பள்ளிவாயலின் நிர்வாகத்தினர்கள், கரீப் நவாஸ் ஃபவுண்டேஷன் நிர்வாகத்தினர்கள், குறிப்பாக எமது ஜாமியா மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்காக பண உதவிகள், பொருளுதவிகள் செய்து கொண்டிருக்கின்ற தனவந்தர்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும், இந்நிகழ்வுக்காக உலமாக்களின் ஆடைகளை வடிவமைத்து தயார்படுத்தி தந்த தனவந்தர்களுக்கும் எமது ஜாமியா நிர்வாகத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவிப்பதுடன் உங்கள் அனைவருக்கும் ஈருலகிலும் மேலோன் அல்லாஹ் நற்கூலிகளை வழங்குவானாக, ஈமானோடு கடன் சுமை இல்லாத மௌத்தை தந்தருள்வானாய, நாயகத்தோடு உயர்வான சுவனத்தில் நுழைந்திட அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.